வணக்கம், நான் சதீஷ்குமார். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஷார்ட்கட் கீயோட 10வது வீடியோக்கு உங்களை வரவேற்கிறேன். முதல்ல 9 வீடியோல ஃபர்ஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னா இன்ட்ரோடக்ஷன் அபவுட் ஷார்ட்கட் கீ ஆஃப் எக்ஸல், 2வது வீடியோல ஒர்க் புக்க பத்தி ஷார்ட்கட் கீ, 3வது வீடியோல ஒர்க் ஷீட்டுக்கு சம்பந்தமான ஷார்ட்கட் கீ, 4வதுல ரிப்பனுக்கு தேவையான ஷார்ட்கட் கீஸ், 5வதுல நேவிகேட் ஒர்க் ஷீட், 6வது வீடியோல பேசிக் அண்ட் அட்வான்ஸ் செல் செலக்ஷன், 7வது வீடியோல நேவிகேட் இன்சைட் த செலக்டட் டெக்ஸ்ட் பாக்ஸ், 8th வீடியோல 8வது வீடியோல எடிட் கம்ப்ளீட் செல்ஸ், லாஸ்ட் வீடியோல எடிட் கண்டென்ட் ஆஃப் செல்ஸ் பத்தி பார்த்தோம். இந்த 10th வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எக்ஸல்ல இருக்கக்கூடிய பேசிக்ஸான சில ஷார்ட்கட் கீஸ். பேசிக்ஸ்னு சொல்றோம், பட் அது ரொம்ப முக்கியம் தான். மேபி பேசிக்ஸ் சொல்ற போது எக்ஸல் எசென்ஷியல்னு சொல்லிக்கலாம். எசென்ஷியல் ஷார்ட்கட் கீஸ், எசென்ஷியல்னா ரொம்ப முக்கியமான ஷார்ட்கட் கீஸ். சோ அந்த வீடியோக்கு போகும். சோ நீங்க 9 வீடியோஸ் வாட்ச் பண்ணலன்னா அந்த 9 வீடியோஸ் லிங்கை என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன், நீங்க அதை வாட்ச் பண்ணிட்டு வரலாம். இப்போ 10th வீடியோக்கு போகும். நான் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஃபைலை ஆஸ் யூஸ்வல் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன், நீங்க டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் கீ நம்ம ரைட் கிளிக் பண்றோம் மவுஸ் வச்சுக்கிட்டு. ரைட் கிளிக்கு பதிலாக எனக்கு கீபோர்ட்ல ரைட் கிளிக் பண்ணணும். சில கீபோர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ரைட் கிளிக்கு ஸ்பெசிஃபிக்கா சில கீ கொடுத்துருப்பாங்க. கண்ட்ரோல் ஆல்ட்டுக்கு நடுவுல ஒரு கீ இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணாலே ரைட் கிளிக் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். சில கீபோர்ட்ஸ், எல்லா கீபோர்ட்ஸ்லயும் அது ஒர்க் ஆகுமான்னு கேட்டா கிடையாது. சில கீபோர்ட்ஸ் தான் ஒர்க் ஆகும். சோ அந்த மாதிரி அந்த கீ இருந்துச்சுன்னா அந்த கீயை பிரஸ் பண்ணுங்க, ரைட் கிளிக்கிங் கீ. அப்படி இல்லையா ஷார்ட்கட் கீ என்னன்னா ஷிஃப்ட் F10, ஷிஃப்ட் F10, ஃபங்க்ஷன் F10. ஷிஃப்ட் F10 தான் ரைட் கிளிக்கான ஷார்ட்கட் கீ. இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இதுல எந்த ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ண போறீங்களோ அந்த ஆப்ஷனுக்கு எந்த லெட்டர் அண்டர்லைன் ஆயிருக்கோ அந்த லெட்டரை நீங்க பிரஸ் பண்ணா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கமெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கமெண்ட் கொடுக்கணும்னா கமெண்ட்டுக்கு பாருங்க எந்த லெட்டர் அண்டர்லைன் ஆயிருக்கு. ஸோ நியூ கமெண்ட்டுக்கு எந்த லெட்டர் அண்டர்லைன் ஆயிருக்கு, எம்ன்றது அண்டர்லைன் ஆயிருக்கு. ஸோ எம்ன்ற கீயை நீங்க பிரஸ் பண்ணா போதும் கமெண்ட் ஓப்பன் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி என்னென்ன ஆப்ஷன்ஸ் நீங்க கொடுக்கணும், ஷிஃப்ட் F10 பிரஸ் பண்ணி அந்த லிஸ்ட்ல எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது அன்டூன்னு சொல்லுவாங்க. அன்டூனா கடைசியா பண்ண ஆக்ஷன் நமக்கு தேவையில்லை, இல்ல தெரியாம நம்ம பண்ணிட்டோம், அது வேண்டாம்னு நினைச்சா அன்டூ பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணி இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலரோ இல்ல ஃபார்மேட்டிங்கோ கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் இது அண்டர்லைன் கொடுக்குறேன், அதே மாதிரி இதோடைய ஃபாண்ட் கலர் மாத்துறோம், பேக்ரவுண்ட் கலர் மாத்துறேன். இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டிஸ்லாம் நான் பண்றேன். ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்றேன். இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டிஸ்லாம் நம்ம பண்றோம். ஸோ இதுக்கு பதிலாக எனக்கு கடைசியா பண்ண ஆக்டிவிட்டி வேணாம், அன்டூ பண்ணணும் அப்படின்னா ஒரு தடவை கண்ட்ரோல் Z பிரஸ் பண்ணா கடைசியா நீங்க என்ன பண்ணீங்களோ அது அன்டூ ஆகும். கடைசியா என்ன பண்ணுது கேன்சல் ஆயிடும், பழையபடி வந்து. அதே மாதிரி இன்னொரு அன்டூ, கண்ட்ரோல் Z. அதே மாதிரி இன்னொரு அன்டூ. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் நீங்க அன்டூ பண்ணிக்கிட்டே வரலாம். அன்டூனானது கடைசியா பண்ண ஆக்டிவிட்டி வேணாம். சரி, இப்ப கடைசியா பண்ண ஆக்டிவிட்டி வேணும்னு நினைக்கிறேன், பார்த்துட்டு அன்டூ கொடுத்துட்டு இப்ப திரும்ப அதை நம்ம அப்படியே ரிவர்ஸ் எனக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன், ரீடூ பண்ணணும், ரீடூ. ஸோ என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் Y. பாருங்க, நான் அண்டர்லைன் கடைசி அண்டர்லைன் எடுத்துட்டோம்னா திரும்ப அந்த அண்டர்லைன் கண்ட்ரோல் Y. அந்த கலர் மாத்திரம் அந்த கலர் திரும்ப வந்து கண்ட்ரோல் Y, பேக்ரவுண்ட் கலர். ஸோ மல்டிபிள் டைம்ஸ் நீங்க அன்டூ பண்றதுக்கு கண்ட்ரோல் Z, அதே இதுவே மல்டிபிள் டைம்ஸ் ரீடூ பண்றதுக்கு கண்ட்ரோல் Y. ஓகே, பக்கத்து கீ தான் எடுங்களா. அடுத்து இப்போ ஒரு கண்டென்ட், இந்த ஒரு செல்லுடைய கண்டென்ட்டை கட் பண்ணி வேற இடத்துல பேஸ்ட் பண்ணணும். இது 2 மெத்தட் இருக்கு. 2 மெத்தட் ஆக்சுவலா நிறைய மெத்தட் இருக்கு, நான் சிம்பிளான 2 மெத்தட் சொல்றேன். இப்போ இந்த டேபிளை வேற இடத்துல கட் பண்ணி வேற இடத்துல பேஸ்ட் பண்ணணும். கட் பண்ணி பேஸ்ட் பண்ணணும். இந்த டேபிளை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணோம், நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சதுதான் ஷார்ட்கட் கீ. நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோ எல்லாம் பார்த்துருக்கோம் எப்படி டேபிளை செலக்ட் பண்றது. கண்ட்ரோல் A இல்ல கண்ட்ரோல் ஷிஃப்ட் 8 ஆர் ஆஸ்டிக்ஸை பிரஸ் பண்ணி டேபிளை செலக்ட் பண்ணிக்கிறேன். டேபிளை கட் பண்ணணும். கட்டணும்னு பார்த்தாலே தெரியும், கட்டுன்றது எக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஒரு கத்திரிக்கோள் சிசரை பார்த்துருப்பீங்க இல்லையா, எக்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதனால ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், கண்ட்ரோல் X பிரஸ் பண்ண உடனே உங்க டேபிளை சுத்தி பாருங்க. நீங்க செலக்ட் பண்ண டேபிளை சுத்தி மார்ச்சிங் ஆண்ட், ஒரு எறும்பு ஊடுற மாதிரி இருக்கும். வருதுங்களா? இந்த மார்ச்சிங் ஆண்ட் கலர் வெர்ஷன் வைஸா மாறும். லேட்டஸ்ட் வெர்ஷன்ல ஒரு கலர், ஓல்டு வெர்ஷன்ல பிளாக் கலர்ல இருக்கும், லேட்டஸ்ட் வெர்ஷன்ல கிரீன் கலர்ல இருக்கும். டோன்ட் வரி, இந்த மார்ச்சிங் ஆண்ட் வந்தாலே உங்க டேபிள் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த டேபிள் கட் பண்ணதை வேற இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஸோ கட் பண்ணி பேஸ்ட் பண்ணணும். கண்ட்ரோல் X பண்ணிட்டேன். வேற இடத்துல பேஸ்ட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், எங்க வேணுமோ அங்க கர்சர் வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் V போட்டா பேஸ்ட் ஆகும். ஸோ அங்க இருக்க அதே வேல்யூ இங்க கொண்டு வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தட். கண்ட்ரோல் X, கண்ட்ரோல் V. இது அன்டூ பண்ணிக்கிறேன். அன்டூ பண்றது இப்பதான் பார்த்தோம் இல்லைங்களா, ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் Z. இது ஒரு மெத்தட். பட் இந்த மாதிரி மெத்தட் நம்ம பண்ண கிளிப் போர்ட்ல நம்ம வேல்யூஸ் எல்லாம் காப்பி ஆகிட்டே வரும். அதுக்கு பதிலாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றதுக்கு பதிலாக இந்த டேபிளை செலக்ட் பண்ணிடுவோம். நான் அந்த டேபிள் முழுக்க செலக்ட் பண்றேன். இப்போ இந்த டேபிளோட பார்டர்ல இந்த மார்ச்சிங் ஆண்ட் வந்துகிட்டே இருக்கீங்களா, அந்த மார்ச்சிங் ஆண்ட் வேண்டாம், நீங்க க்ளோஸ் பண்ணோம்னு வச்சீங்கன்னா எஸ்கேப் கீயை பிரஸ் பண்ணா அந்த சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். இந்த காப்பி பேஸ்ட் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடும்.
இப்போ இந்த டேபிள் அப்படியே மூவ் பண்ணணும். ஸோ இந்த டேபிளை செலக்ட் பண்ணிடுவோம். இந்த டேபிளோட பார்டர், ஏதாவது ஒரு பார்டர், ரைட் ஹேண்ட் சைட் பார்டர், லெஃப்ட் ஹேண்ட் சைடு, எந்த பார்டர்ல வேணாலும் போயிட்டு மவுஸ்ல அப்படியே டிராக் பண்ணுங்க. அப்படியே டிராக் பண்ணி கொண்டு போனா போதும். ஸோ இங்க இருக்கிறது அப்படியே அந்த பக்கம் மூவ் ஆகும். இதே ஷீட்ல மூவ் பண்றதுக்கு நீங்க அப்படியே கிளிக் பண்ணி டிராக் பண்ணிக்கிட்டே இருந்தா போதும். பட் இதை வந்து வேற ஒரு ஷீட்ல நான் பண்ணணும்னு வச்சுங்களேன். வேற ஒரு ஷீட் நம்ம ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணிடுவோம். நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். புது ஷீட்டை இன்சர்ட் பண்ணதுக்கு பிளஸ் சிம்பிள் போடலாம். இந்த ஷார்ட்கட் கீ இருக்கு, ஷிஃப்ட் ஃபங்க்ஷன் F11. ஷிஃப்ட் F11 பிரஸ் பண்ணிட்டா அது வேற ஒரு ஷீட்டுக்கு போயிடும். இப்போ இந்த ஷீட் 1ல இருக்கக்கூடிய இது அப்படியே இந்த அடுத்த ஷீட்டுக்கு மூவ் பண்ணணும். ஸோ என்ன பண்ணலாம், ஆல்ட்னு ஒரு கீ இருக்கு இல்லையா, ஆல்ட் கீயை ஹோல்டு பண்ணிக்கிட்டே அப்படியே அதோட பார்டர்ல போயிட்டு நீங்க டிராக் பண்ணுங்க. பார்டர்ல போயிட்டு டிராக் பண்ணி அப்படியே ஷீட் 2க்கு போயிடும். ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே அந்த பார்டர்ல போய் டிராக் பண்ணி ஷீட் 2க்கு போயிட்டு ஷீட் 2ல எங்க வரணும்னு நினைக்கிறீங்களோ அங்க போய் கர்சர் வச்சு. இப்ப ஷீட் 2ல பாருங்க, ஷீட் 1ல அந்த வேல்யூ இல்ல, ஷீட் 2ல அப்படியே மூவ் ஆயிடுச்சு. அந்த வேல்யூ மூவ் ஆயிடுச்சு. இது ஒரு ஷீட்ல இருந்து இன்னொரு ஷீட் மூவ் பண்றது. இதையே நான் அன்டூ பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் Z, திரும்ப பழையபடி அந்த ஷீட்லயே இருப்பாரு. இது மூவ் பண்றது. சரி, எனக்கு மூவ் பண்ண வேணா, இதை இன்னொரு காப்பி எடுக்கணும். கண்ட்ரோல் C போட்டா காப்பியா, கண்ட்ரோல் C. இதே ஷீட்ல வேற ஒரு இடத்துல நீங்க கொண்டு போகணும்னா ஜஸ்ட் ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு வெறும் என்டர் அடிச்சாலே போதும். என்டர் அடிச்சா பேஸ்ட் ஆகும். பட் என்டர் அடிச்சா என்ன ஆகும், ஒரு தடவை தான் பேஸ்ட் ஆகும். பட் இதை நான் காப்பி பண்ணி ஒரு 2-3 தடவை பேஸ்ட் ஆகும். மல்டிபிள் டைம்ஸா பேஸ்ட் பண்ணணும்னா அதே டேபிள செலக்ட் பண்ணுவோம். கண்ட்ரோல் C, எங்க வேணுமோ அங்க போயிட்டு பாருங்க பேஸ்ட். இங்க போயிட்டு டீன்ற காலத்துல போய் நான் ஒரு பேஸ்ட் கொடுக்குறேன். ஒரு தடவை பேஸ்ட் ஆயிடுச்சு. திரும்பவும் எனக்கு இன்னொரு இடத்துல வேற ஒரு ஷீட்லயும் போய் இந்த ஷீட் நம்பர் 2லயும் போய் நான் பேஸ்ட் பண்ண நினைக்கிறேன். கண்ட்ரோல் V பேஸ்ட். ஸோ கண்ட்ரோல் V மல்டிபிள் டைம்ஸ் பேஸ்ட் பண்றதுக்கு இந்த கண்ட்ரோல் V யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு தடவை பேஸ்ட் பண்ணோம்னா என்டர் அடிச்சாலே போதும். மல்டிபிள் டைம்ஸ் நீங்க பேஸ்ட் பண்ணோம்னா கண்ட்ரோல் V யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் பாருங்க, இந்த மவுஸையும் யூஸ் பண்ணி எப்படி பண்றது. இப்போ இந்த டேபிளை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த காப்பி பேஸ்ட் மோட சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறேன். எஸ்கேப் பிரஸ் பண்ணி இந்த டேபிளை செலக்ட் பண்றோம். இந்த டேபிள இதே இடத்துல வேற ஒரு ஷீட்ல நான் காப்பி கண்ட்ரோல் C, கண்ட்ரோல் V பிரஸ் பண்றதுக்கு பதிலா இந்த டேபிளோடைய பார்டர்ல கர்சரை கொண்டு போய் வச்சுங்க. பார்டர்ல இந்த பிளஸ் சிம்பிள் வரும். இப்ப கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணணும். ஆரோ மாறி இருக்கு பாருங்க, ஆரோ மார்க் வித் பிளஸ் சிம்பிளோட வந்துருக்கு. ரொம்ப சிம்பிள். அப்படியே நீங்க டிராக் பண்ணி எங்க வேணுமோ அங்க கொண்டு போய் வச்சிருக்கோம். அப்படியே டிராக் பண்ணி, இது மவுஸ் இருந்தாதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிராக் பண்ணி கொண்டு போய் வச்சு. ஸோ பாருங்க, அப்படியே இன்னொரு காப்பி வரும். சேம் திங், இன்னொரு காப்பி. ஸோ அப்படியே கிளிக் பண்ணி டிராக், கண்ட்ரோல் கீயை வச்சுக்கிட்டே கிளிக் பண்ணி டிராக் பண்ணா போதும். கட் பண்றதுக்கு என்ன பண்ண, கண்ட்ரோல்லாம் இல்லை, வெறுமனே டிராக் பண்ணோம். இது கண்ட்ரோல் வச்சுட்டு டிராக் பண்ணா வேற ஒரு இடத்துல காப்பி வரும். அதேதான், வேற ஒரு ஷீட்ல வரணும்னா நீங்க என்ன பண்ணணும், அதேதான் கண்ட்ரோலையும் பிரஸ் பண்ணிக்கணும், ஆல்ட்டையும் பிரஸ் பண்ணி, கண்ட்ரோலையும் பிரஸ் பண்ணி ஆல்ட்டையும் பிரஸ் பண்ணி. இப்போ நான் வேற ஒரு ஷீட்டுக்கு போறேன். ஷீட் நம்பர் 2ல போயிட்டு எங்க வேணுமோ அந்த பார்டர் வந்து பாருங்க, எங்க வேணுமோ அங்க பிளேஸ் பண்ணி வச்சிருக்கேன். கண்ட்ரோலையும் பிரஸ் பண்ணிக்கிறேன், ஆல்ட்டையும் பிரஸ் பண்ணிக்கிறேன், ரெண்டுத்தையுமே பிரஸ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஆல்ட் ரெண்டுத்தையும் பிரஸ் பண்ணி இப்போ மூவ் பண்ணி கொண்டு வந்து வச்சு பாருங்க, அங்க இருக்கிறது அப்படியே இன்னொரு காப்பி வந்துச்சு. இது காப்பி பண்றது. ஓகே, ஸோ உங்களுக்கு எது பெட்டரா இருக்கோ கண்ட்ரோல் C, கண்ட்ரோல் V யூஸ் பண்ணிக்கலாம். மவுஸ் யூஸ் பண்ணி டிராக் பண்ணி எந்த ஷார்ட்கட் ஈஸியா இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த டேபிளை நான் வந்து ரோ வைஸா இருக்கு இல்ல காலம் வைஸா இருக்கு, அதை ரோ வைஸா மாத்தணும், காலம் வைஸா மாத்தணும். இதுக்கு இந்த டேபிளுக்கு ஒரு லிங்க் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு புது ஷீட்டை நான் கிளிக் பண்றேன் வச்சுக்கோங்க. புது ஷீட்டை கிளிக் பண்றேன், நியூ ஷீட் இன்சர்ட் பண்ணுவோம். இல்ல ஷிஃப்ட் F11 பிரஸ் பண்ணி புது ஷீட் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டேபிளை எனக்கு வந்து வேற ஒரு ஷீட்லயோ இல்ல இதே ஒரு ஷீட்லயோ கூட ரோ காலம் வைஸா இருக்க டேட்டா ரோ வைஸா மாற்றணும். கண்ட்ரோல் C, இப்போ ஷீட் நம்பர் 3க்கு போயிட்டு பேஸ்ட் ஸ்பெஷல் சொல்லுவோம். பேஸ்ட்டுக்கு பதிலாக பேஸ்ட் ஸ்பெஷல். அதுக்கு என்ன ஷார்ட்கட் கீ, பேஸ்ட்டுக்கு ஷார்ட்கட் கீ பார்த்தோம் கண்ட்ரோல் V. பேஸ்ட் ஸ்பெஷலுக்கு என்னது, கண்ட்ரோல் ஆல்ட் V. கண்ட்ரோல் ஆல்ட் V போட்டா பேஸ்ட் ஸ்பெஷல். பேஸ்ட் ஸ்பெஷல்ல நிறைய ஆப்ஷன் இருக்கு. இதை பத்தி நான் தனியா ஒரு வீடியோவே கிரியேட் பண்றேன். எல்லா ஆப்ஷனையும் அதுல பார்ப்போம். இப்போ சிம்பிளான ஆப்ஷன் எனக்கு நான் என்ன சொன்னேன், இது வந்து அப்படியே எனக்கு ரோ வைஸா இருக்கிறது காலம் வைஸா மாத்தலாம். டிரான்ஸ்போஸ்க்கு எப்படி போலாம், எந்த லெட்டர் அண்டர்லைன் ஆயிருக்கு பாருங்க, டிரான்ஸ்போஸ்ல இந்த லெட்டர்ல அண்டர்லைன் ஆயிருக்கு, என்டர் அடிங்க. ரோ வைஸா இருக்கிற டேட்டா அப்படியே காலம் வைஸா மாறிடும். இதேதான் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு லிங்கோட பேஸ்ட் பண்ணோம். லிங்க் என்ன இருக்கும், ஒரிஜினல்ல சேஞ்ச் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல சேஞ்ச் ஆகும். லிங்க் கொடுக்கறது, லிங்கை வந்து எடிட் பண்றது, அந்த லிங்கை ஹேண்டில் பண்றது, அதுவே ஒரு பெரிய சாப்டர் தான். நான் சிம்பிளா சொல்றேன். அதே கண்ட்ரோல் ஆல்ட் V பிரஸ் பண்றேன். இப்போ பேஸ்ட் லிங்க்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதுக்கு என்ன லெட்டர் அண்டர்லைனா இருக்கு, எல். ஸோ எல்ல பிரஸ் பண்ணா போதும். ஸோ லிங்கோட பேஸ்ட் ஆயிருக்கும். லிங்கோடனா என்ன அர்த்தம், இப்போ நான் ஒரிஜினல் ஷீட்ல போய் ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெவென்யூவை
சம்திங் 5,000 பதிலாக நான் வந்து 60,000 மாத்திக்கிறேன். ஸோ இங்கே மாத்தினா என்ன ஆகும், அங்கேயும் போய் பார்த்தீங்கன்னா அங்கேயும் பாருங்க 60,000 சேஞ்ச் ஆகும். இதுக்கு பேர் லிங்கிங். ஸோ இதுக்கு பேஸ்ட் ஸ்பெஷல் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா லேட்டஸ்ட் வெர்ஷன் அதுவும் 2013 தான் இந்த ஆப்ஷன் இருக்கு. ஏதாவது ஒரு டேபிள் எடுத்துக்குமே, இந்த டேபிளை பேஸ் பண்ணி எனக்கு இந்த டேபிளை பேஸ் பண்ணி ஒரு சார்ட் வரணும், இந்த டேபிளை பேஸ் பண்ணி ரிப்போர்ட் வரணும், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பண்ணணும், இல்லை ஒரு சார்ட் ரெடி பண்ணணும். எல்லாத்துக்குமே ஆப்ஷன் என்னன்னா, இப்போ இந்த டேபிளை இப்போ நான் கமிஷன் அமௌண்ட் இருக்கு, இதை பேஸ் பண்ணி எனக்கு வந்து இதோட பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் வரணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கமிஷன்றதை செலக்ட் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி ஒன்று வந்திருக்கும். இந்த பாக்ஸை கிளிக் பண்ணா இதுக்கு பேர் தான் குயிக் அனாலிசிஸ். இந்த குயிக் அனாலிசிஸ்க்கு கண்ட்ரோல் கியூவை ப்ரெஸ் பண்ணுங்க. கண்ட்ரோல் கியூ ப்ரெஸ் பண்ணி அதே லெட்டர் அண்டர்லைன் ஆயிருக்கு, அந்த லெட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்க கிளிக் பண்ணி ஆரோ மார்க் வச்சு கூட கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு டோட்டல் போறேன். எனக்கு இந்த டோட்டல் வரணும், பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் வரணும். எப்படி காலம் வைஸா பர்சன்டேஜ் டோட்டல் வரணும். இதுல நிறைய ஆப்ஷன் இருக்கு. இதே மாதிரி நான் அந்த கண்ட்ரோல் கியூல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றது தனி வீடியோவே நான் கிரியேட் பண்றேன். இப்போதைக்கு எனக்கு பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் வரணும் காலம் வைஸ். ரோ வைஸா வரனா இந்த பர்சன்டேஜை செலக்ட் பண்ணுங்க. இதுவே எனக்கு காலம் வைஸா வரனா இங்க ஒரு ஆரோ மார்க் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணி பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் கிளிக் பண்றேன் பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா பர்சன்டேஜ் தானாவே கால்குலேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கண்ட்ரோல் கியூ என்னன்னா குயிக்லி அனலைஸ், நீங்க குயிக்கா அனலைஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் கியூல நிறைய ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஃபார்மேட்டிங், சார்ட்ஸ், டோட்டல்ஸ், டேபிள்ஸ், ஸ்பாட்லைட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. இருந்தாலும் நான் சொன்னேன் இல்லைங்களா, இதுக்கு நான் தனி வீடியோவே நான் கிரியேட் பண்ணி காமிக்கிறது. என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு எல்லாத்தையும் எப்படி யூஸ் பண்ணலான்றது தனி வீடியோ நான் பார்க்கலாம். டேபிள்ஸ், சார்ட், ரிப்போர்ட் எல்லாமே நீங்க இதில் கிரியேட் பண்ணிக்கலாம். ஈவன் பிவட் டேபிள் கூட இருக்கு, பிவட் டேபிள் கூட நீங்க இதுல இருந்தே கிரியேட் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ குயிக் அனாலிசிஸ். அடுத்தது இப்போ இந்த டேபிள்ல டைனமிக் டேபிளா மாற்றணும். டைனமிக் டேபிள்னா என்ன, நீங்க டேட்டாவை ஆட் பண்ண ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகும், ரிப்போர்ட் கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், பிரசன்டேஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், ஃபில்டர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், ஈவன் ஸ்லைசர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஈவன் ஃப்ரீஸ் பண்ணலாம், எல்லாத்துக்குமே ஈஸியா இருக்கும். திரும்பவும் சொல்றேன், இந்த டைனமிக் டேபிளை பத்தி தனியா ஒரு வீடியோ பார்க்கலாம். இப்போ இந்த டைனமிக் டேபிளா எப்படி மாத்தலாம்னா, 2 கீ இருக்கு. நார்மலி மைக்ரோசாஃப்ட்ல ஒரே ஃபீச்சர் 2-3 ஷார்ட்கட் கீ கொடுக்க மாட்டாங்க. 2-3 ஷார்ட்கட் கீ கொடுத்துருக்காங்கனால அது முக்கியமான ஃபீச்சர் தான் அர்த்தம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், டைனமிக் டேபிளா மாற்ற போறோம். கண்ட்ரோல் டி இல்ல கண்ட்ரோல் எல் ஏதாவது ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணுங்க. ஏதாவது ஒரு கீ எது ப்ரெஸ் பண்ணாலும் ஓகே தான். கண்ட்ரோல் டீயை ப்ரெஸ் பண்ணாலும் ஓகே தான். கண்ட்ரோல் எல், டீனா டேபிள் ஞாபகம் வச்சுங்க, எல்னா லிஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் டி, கண்ட்ரோல் எல் இது எதை ப்ரெஸ் பண்ணாலும் ஓகே தான். இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ என்ன ஆகுது, இந்த டேபிளை நம்ம டைனமிக் டேபிளா கன்வெர்ட் பண்ணலாமான்னு கேட்குது. ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ இந்த டேபிள் கன்வெர்ட் ஆகிடும் டைனமிக் டேபிளா. இது பேசிக்கலி சிம்பிளான இதுதான். பார்த்தா இங்க பாருங்க, ஃபில்டர் தானா அப்ளை ஆயிடுச்சு, கலரிங் பேக்ரவுண்ட் ஃபார்மேட்லாம் தானா அப்ளை ஆயிடுச்சு. நான் கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்க, ஹெட்டிங்லாம் தானாவே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இந்த டைனமிக் டேபிள்ல இருக்கு. பட் சிம்பிளா நம்ம இப்போ மாத்திருக்கோம். இதுல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. டைனமிக் டேபிளை பத்தி பேச ஆரம்பிச்சோன்னா அதுவே ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு மேல அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த டைனமிக் டேபிள் இந்த கமிஷன்றது கிராண்ட் டோட்டல் எனக்கு கொண்டு வரணும், டோட்டல் ரோ கொண்டு வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி, கண்ட்ரோல் டி போட்டா இல்ல கண்ட்ரோல் எல் போட்டா டைனமிக் டேபிளா மாறிடும். இதை வந்து எனக்கு டோட்டல் கிராண்ட் டோட்டல் கீழே வரணும். ஸோ என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி, அவ்வளவுதான். ஆட்டோமேட்டிக்கலி இங்க பாருங்க, ஒரு டோட்டல்ன்றது ஒரு ரோ ஆட் பண்ணி இங்க ஆட்டோமேட்டிக்கா டோட்டல் வந்து. இதுலயும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. இந்த டோட்டலை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ஒரு ஆரோ மார்க் இருக்கு பாருங்க. ஆரோ மார்க்ல நீங்க என்ன வேணுமோ ஃபார்முலாவோ மாத்திக்கலாம். சம்முக்கு பதிலாக எனக்கு ஆவரேஜ் வேணும், கவுண்ட் வேணும், மேக்ஸிமம் வரணும், மினிமம் வரணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கே ஆவரேஜ் வரணும்னா ஆவரேஜ் கிளிக் பண்றேன். இப்போ பாருங்க ஆவரேஜ். அதே மாதிரி ரெவென்யூ காலம்ல போயிட்டு கிளிக் பண்ணாலும் அதே ஆரோ மார்க் வரும். அதை போயிட்டு என்ன வேணுமோ, எனக்கு இது சம்மு வேணும்னா சம்முன்னு மாத்திக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியா நீங்க அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுல நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. ஃபில்டர் பண்ண டோட்டல் வரும். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி இந்த டைனமிக் டேபிளோடைய டோட்டல் கொண்டு வரும். ஸோ இந்த டைனமிக் டேபிளையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. குயிக் அனாலிசிஸ் நிறைய ஆப்ஷன் இருக்கு, பேஸ் ஸ்பெஷல் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பேசிக்ஸ் இல்ல, எசென்ஷியல் ஷார்ட்கட் கீஸ், எசென்ஷியல் மைக்ரோசாஃப்டோடைய எசென்ஷியலான ஷார்ட்கட் கீஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்த வீடியோல ஃபார்மேட் செல்ஸுக்கு சம்பந்தப்பட்ட ஷார்ட்கட் கீஸ்லாம் பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. அடுத்த வீடியோல சந்திப்போம். வணக்கம்.